ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துத்தநாகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். தனிமங்களின் விசித்திரமான தனிமமாக இது கருதப்படுது. தனிமம் துத்தநாகம், ஜிங்க் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். வேதி குறியீடுன்னு பார்த்தா ZN. அணு எண் 30, அணு நிறை 65.38. நம்ம சருமத்தில் அதிக சூரிய ஒளி படும்போது சில சரும பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இல்லையா? அது சூரியனிடமிருந்து 2 வகையான புற ஊதா கதிர்கள் வருது. அவை புற ஊதா கதிர்கள் A UVA, புற ஊதா கதிர் B UVB. இந்த இரண்டிலிருந்து நம் சருமத்தை காப்பது துத்தநாக ஆக்சைடு. சன்ஸ்கிரீன் தான் இந்த சருமத்தில் மெல்லிய அடுக்காக பூசினா புற ஊதா கதிர்களிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். பண்டைய காலத்தில் கிரேக்கம், ரோம், சீனா, இந்திய மக்கள் துத்தநாகத்தை பயன்படுத்தினர். 2500 ஆண்டுகளாக மனிதர்கள் தாமிரத்துடன் துத்தநாகத்தை கலந்து பித்தளை என்ற கலவையை உருவாக்கியிருக்காங்க. பண்டைய ரோமானியர்களும் மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள மற்றவர்களும் நாணயங்கள், அலங்கார பொருட்களை தயாரிக்க பித்தளையை பயன்படுத்தினர். அவர்கள் பயன்படுத்திய துத்தநாகம் தூய்மையற்றது, மற்ற பொருள்களுடன் கலந்திருக்கும். அதனால் அது தூய்மை இல்லாததுன்னு சொல்கிறோம். துத்தநாகம் நெடுங்காலமாக ஒரு தனிமமாகவே அறியப்படவில்லை. தாமிரத்துடன் கூடிய கலவையாக வகைப்படுத்தப்பட்டது. துத்தநாக உறுப்பு, அதன் வினைத்திறன், குறைந்த கொதிநிலை ஆகியவற்றில் தவறாக வகைப்படுத்தப்பட்டது. செம்பு, ஈயம் போன்ற உலோகங்கள் திறந்த உலைகளில் நிலக்கரியுடன் அவற்றின் ஆக்சைடுகளை உருவாக்குவதன் மூலம்தான் பெறப்பட்டிருக்கு. இது போன்ற செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட போது துத்தநாகம் ஆவியாக வெளியேறுகிறது. செப்புக்கட்டிகளுடன் உருகினால் அது கலப்பு பித்தளையாக மாறுது. இது போன்ற பல விசித்திர பண்புகளை வெளிப்படுத்தியதால் துத்தநாகத்தை தனிமமாக அடையாளம் காண பல காலமாயிருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் இந்தியா துத்தநாகத்தை வடிகட்டும் தொழில்நுட்பத்தை உருவாக்கியது. ஜெர்மன் வேதியியலாளர் ஆண்ட்ரியாஸ் மார்க்ராஃப் தான் காரணம். இவர் 1746 துத்தநாகத்தை தனிமைப்படுத்தி புதிய உலோகமாக அங்கீகரித்தார். ரசவாதி பாராசெல்சஸ் துத்தநாகத்திற்கு அதன் பெயரை கொடுத்தார். இது ஜெர்மன் வார்த்தையான ஜின்கே என்பதிலிருந்து ஜிங்க் என்ற வார்த்தை பெறப்பட்டது. தமிழில் துத்தநாகம் என சொல்கிறோம். துத்தநாகம் பல தாதுக்களில் காணப்படுது. இதன் முதன்மையானதாக கருதப்படுவது எதுனா துத்தநாக கலவை, துத்தநாக சல்ஃபேட்னு சொல்லுவோம். கலமைன், துத்தநாக சிலிக்கேட். வணிக ரீதியாக துத்தநாகம் அதன் தாதுக்களிலிருந்து தாதுவை செறிவூட்டி வறுத்தெடுப்பதன் மூலம் பெறப்படுது. பின்னர் அதை கார்பனுடன் சூடாக்கி அல்லது மின்னாற்பகுப்பு செய்யப்பட்டு துத்தநாகமாக குறைக்குது. இதன் உலக அளவிலான உற்பத்தி ஆண்டுக்கு 1.1 கோடி டன்களுக்கும் அதிகமாக இருக்குது. துத்தநாகம் பளபளப்பான வெள்ளை நிறம் கொண்டது, எளிதில் உடையக்கூடியதாக இருக்கும். இது நீர்த்து போகும் தன்மை கொண்டது. துத்தநாகம் தண்ணீருடன் நேரடியாக வினை புரிவதில்லை. இருப்பினும் உலோக துத்தநாகம் நீராவியின் முன்னிலையில் காற்றில் இருக்கும் ஆக்சிஜனுடனும் வினை புரிந்து துத்தநாக ஹைட்ராக்சைடை உருவாக்குது. துத்தநாகம் குறைந்த உருகு நிலையை கொண்டுள்ளது. துத்தநாகம் கடல் நீரிலும் கிடைக்கும். குறிப்பாக சிப்பிகளில் நிறைய சிப்பிகளில் இருக்குது. மனித உடலில் சுமார் 2.5 கிராம் துத்தநாகம் இருக்குது. மனிதர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 மில்லிகிராம்களை உட்கொள்கிறோம். சூரியகாந்தி விதைகள், பாலாடை கட்டி ஆகியவற்றில் துத்தநாகம் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்தி தோல், கண்கள், இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது. துத்தநாகத்தின் பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, துத்தநாகத்தின் பெரும்பகுதி துத்தநாக ஆக்சைடுகளாக பயன்பாட்டில் உள்ளது. துத்தநாக ஆக்சைடுகள் டயர்கள் உற்பத்திக்கு, ரப்பர்களில் சேர்க்கையாக பயன்படுகிறது. இது அதிக வெப்பநிலையை தாங்குவதோடு தேய்மானத்தையும் தடுக்குது. துத்தநாகத்தை பயன்படுத்தி பல உலோக கலவைகள் உருவாக்குகின்றனர். இதில் நிக்கல், வெள்ளி, பித்தளை, அலுமினிய சாலிட்டர் ஆகியவை அடங்கும். துத்தநாகம் டைகாஸ்டிங் செய்ய பயன்படுகிறது.
இது ஒரு உலோக வார்ப்பு செயல்முறையாகும். உரிய உலோகத்தை ஒரு அச்சுக்குள் செலுத்துவதன் மூலம் உலோக பாகங்களை உருவாக்கும் முறையாக கருதப்படுது. துத்தநாக ஆக்சைடு அழகு சாதன பொருட்கள், மை, மருந்துகள், பிளாஸ்டிக்கிலும் கூட பயன்படுது. துத்தநாக சல்ஃபைடு ஒளிரும் விளக்குகள், எக்ஸ்ரே திரைகள் தயாரிக்க பயன்படுது. இவ்வளோ நல்ல பயன்பாட்டை நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.